என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க நிலம் கையகப்படுத்துதல் பணி நடைபெற்று வரும் நிலையில் டெண்டர் கோரியுள்ளது தமிழக அரசு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? வனிதா, பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கான பெருந்திட்ட அறிக்கை தயாரிக்கக்கூடிய பணியை தமிழக அரசு தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த பரந்தூர் விமான நிலையம் திட்டத்திற்கான பெருந்திட்ட அறிக்கை மற்றும் திட்டத்தினுடைய வரைபடம் தயாரிக்க ஆலோசகர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு டெண்டரை தற்போது தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக அப்பகுதி மக்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து போராடி வரக்கூடிய நிலையில இந்த டெண்டரை தமிழக அரசு கோரியிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 20 கிராமங்களை உள்ளடக்கி பசுமை விமான நிலையம் அமைக்கக்கூடிய பணிகளில் மும்முரம் காட்டி வரக்கூடிய நிலையில 5476 ஏக்கர் பரப்பளவில் இந்த பசுமை விமான நிலையம் அமைக்கப்பட இருக்கிறது. இந்த பசுமை விமான நிலையம் அமைப்பதற்கு விளைநிலங்கள் உட்பட நீர்நிலைகள் என பலவும் கையகப்படுத்தக்கூடிய பணிகள் நடைபெறும் என்று ஏற்கனவே அந்த திட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கு தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராடி வருகின்றனர். சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தரக்கூடிய நிலையில இந்த திட்டத்தினுடைய ஒவ்வொரு பணிகளிலும் அரசு மும்முரம் காட்டி வருகிறது. அந்த அடிப்படையிலே இந்த பெருந்திட்டத்திற்கான டெண்டரை தமிழக அரசு தற்போது கோரியிருக்கிறது. விமான நிலையத்திற்கான இந்த நிலம் கையகப்படுத்திய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில தற்போது பெருந்திட்ட அறிக்கை மற்றும் வரைபடம் தயாரிப்பதற்கான ஒப்பந்த புள்ளி வெளியிடப்பட்டிருப்பது அந்த பகுதி மக்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.